பாஸ் அவங்கலாம் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வேணும்ன்றிருக்கு, வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சக்தியின் நுவரெலியா மாவட்ட அமைப்புக்குழு சார்பாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அனைத்து மலையக உறவுகள் நாடு முழுவதும் அனைத்து உறவுகளுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இலங்கை வரலாற்றிலே ஒரு அதிபெருமையான வாக்குகளை கொடுத்து இனபத பேதமின்றி அனைவரும் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு முதல் கட்சியின் சார்பாக நாங்கள் நன்றி கொள்கிறோம். அதே போல விசேடமாக மலைய மக்களுடைய பல்வேறு பிரச்சனை இருக்குது. சம்பள பிரச்சனை, வீடு பிரச்சனை, காணி பிரச்சனை, தொழில் பிரச்சனை அப்படின்ட்டு பல்வேறு பிரச்சனை இருக்குது. பாடசாலைகள் அடிப்படை வசதிகள் இல்லாத பாடசாலை பிரச்சனைலாம் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்த்து வைக்க ஒரு தலைமைத்துவத்தை தேடிக்கொண்டே இருந்தாங்க. தேசிய மக்கள் சார்பாக நம்ம அந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கான தலைமைத்துவத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆகவே எதிர்வரும் காலங்களில் ஒரு இளம் சமுதாயத்தை வைத்துக்கொண்டு இந்த நாங்கள் எப்படி 14ஆம் தேதி பாராளுமன்றத்தை சுத்தம் செஞ்சோமோ அதே போல மலையகத்தில் இருக்கின்ற சகல குறைகளையும் சுத்தம் செய்து ஒரு இளமையான ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போற ஒரு சின்ன சிங்கப்பூராக இந்த நாட்டை நாங்கள் மாற்றி காட்டுவோம். ஆகவே எங்களுக்கு வாக்களித்த விசேடமாக மலையகத்தில் இருக்கின்ற அரச ஊழியர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பெற்றோர்கள், தாய்மார்கள், தேயிலை தோட்டத்தில் மழையிலையும் நனைஞ்சு வெயிலையும் நனைஞ்சு அட்டைக்கடியில் இருந்தும் ஓடி வந்து வாக்களித்த அந்த அம்மாமார்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறேன். கட்சியின் சார்பாக நீங்கள் மக்கள் எங்களோடு இருக்கும் வரை நாங்கள் மக்களோடு இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. மாற்றத்தை தேடி ஓடி வந்து திசைக்காட்டிக்கு வாக்களித்து திசைக்காட்டியே கொண்டு வந்திருக்கோம். இவ்வளோ நாள் மலையகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளை நம்பி ஏமாறுனதே மிச்சம். இனியும் ஏமாற தயாராக அதுக்காக திசைக்காட்டியை நோக்கி நாங்கள் வாக்களித்து திசைக்காட்டியில் உள்ளவங்களை கொண்டு வந்திருக்கோம். அவங்கள மாதிரி இல்லாமல் நீங்கள் எங்களை வந்து நேரில் பார்க்கணும், எங்களோட பேசணும். வேலை இல்லாத பிரச்சனை தான் நிறைய இருக்குது. இளைஞர்களுக்கான வேலைகளை கொடுத்தாலே இளைஞர்களும் முன்னேறுவாங்க, நாடும் முன்னேறும் அப்படிங்கிற குறிக்கோள் எடுத்துக்கிட்டு நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம். நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு எங்களுடைய இளைஞர் சக்தி வேட்பாளர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் நாங்கள் கேட்குறோம்.